இரும்பை முதன்முறையாக பயன்படுத்தி இரும்பு காலத்தின் முன்னோடி தமிழகம் என பெருமைப்படும் நேரத்தில் ஊழலையும் இரும்பு கரம் கொண்டு ஒழிப்போம் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இரும்பை கண்டுபிடித்த அந்த வரலாற்றைப் போல ஊழலையும் இரும்பு கரம் கொண்டு ஒழித்து உலகளவில் முன்னோடியாக இருக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தற்பொழுது ஊழலையும் இரும்பு கரம் கொண்டு ஒழிப்போம் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது குறித்தான வழக்கு தொடர்பான தகவலை பதிவிடலாம். வணக்கம். தனிமை சிறையில் அடைக்கப்பட்டதை எதிர்த்து விசாரணை கைதியாக புழல் சிறையில் இருக்கக்கூடிய போலீஸ் பகுதியின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ஜோதிராமன் அமர்வில் இன்று விசாரணைக்காக வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் எஸ். நதியா சிறை அறையில் உள்ள கேமராக்களை ஆஃப் செய்துவிட்டு போலீஸ் பகுதியின் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும், புழல் சிறையில் கைதிகளுக்காக செயல்பட்டு வந்த கேண்டீன் மூடப்பட்டதை எதிர்த்து வழக்கு தொடர்ந்ததற்காக அவர் தற்போது பழிவாங்கப்படுவதாக கூறியிருக்கிறார். சிறை நிர்வாகம் சார்பில் போலீஸ் பகுதியின் தனிமை சிறையில் அழைக்கப்படவில்லை எனவும் அவருக்கான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து சட்டத்தை அமல்படுத்தும் அதிகாரிகளே தவறிப்பவர்களாக மாறிவிடக் கூடாது என தெரிவித்த நீதிபதிகள், குற்றவாளியாக இருந்தாலும் கூட அவர்களை மனித தன்மையுடன் நடத்த வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறார்கள். சிறை கைதிகளுக்கு எதிராக காட்டப்படும் கடுமையை ஊழலை ஒழிப்பதிலும் காட்ட வேண்டும் எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இரும்பை முதலாக பயன்படுத்தி இரும்பு காலத்தின் முன்னோடி என்று பெருமைப்படும் நேரத்தில் ஊழலை இரும்பு கரம் கொண்டு ஒழித்து உலகளவில் முன்னோடியாக இருக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். இதனையடுத்து இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு போலீஸ் வாக்குறுதியினை காணொலி மூலமாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.